துலாம் ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இன்று முதல் 2027 ஜூன் மாதம் வரையில் ராஜயோகம் என்ற அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது சிறப்பான அம்சங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சனி கோச்சாரத்துல உங்களுடைய ராசிக்கு 3, 6, 11 போன்ற இடங்களில் பயணிக்கும் போது தானே அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. அந்த மாதிரியா இருக்கிற 3 இடத்துல முக்கியமான இடமான 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்துக்குள்ள சனி இப்போது பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்புங்க. துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முதல் தர அதிர்ஷ்ட யோகங்களை, ராஜ யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்று பார்த்தால் அது சனி பகவான் தான். துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஒரு கோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி. 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையில் சனி உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானமான 6ஆம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பாருங்க. சனி 6ஆம் இடத்தில் பயணிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்குங்க. 2027 ஜூன் மாதம் வரையில் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. சனி உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களையும், பண வரவுகளையும், வளர்ச்சிகளையும், முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்க இருக்கிறார். நவ கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான, தோஷமில்லாத கிரகமான, பகை கிரகங்களே இல்லாத கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்புங்க. கோச்சாரத்தில் குரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பயணிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோக அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பாருங்க. எனவே மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து சுமார் 1 வருட காலங்களுக்கு உங்களுக்கு ராஜயோகத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து அனுபவிக்க முடியும். குரு அவருக்கு சாதகமான இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது உங்களுக்கு பிரமாதமான அம்சமாக ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் கருதப்படுகிறது. ஆக இந்த நவ கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகங்களாக திகழக்கூடிய 2 கிரகங்களான சனி, குரு போன்ற 2 கிரகங்களும் உங்களுக்கு ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான இடங்களில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைஞ்சிருக்குது. மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து கேது உங்களுடைய ராசிக்கு அபாரமான அமோகமான முன்னேற்றங்களையும், பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடமான லாபஸ்தானமான ராசிக்கு 11ஆம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுமார் 1.5 வருட காலங்கள் கேது லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோக, ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கிறார். மற்றொரு சர்ப்ப கிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஆக வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 9ஆம் இடத்திலும், கேது ராசிக்கு 11ஆம் இடத்திலும், ராகு ராசிக்கு 5ஆம் இடத்திலும், சனி ராசிக்கு 6ஆம் இடத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது என்பது அற்புதமான, அருமையான, பிரம்மாண்டமான, அதிரடியான முன்னேற்ற யோகங்களையும், வளர்ச்சி வாய்ப்புகளையும், நன்மைகளையும், பண வரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரியாக வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான 4 கிரகங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கும் நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு ராஜயோகங்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும். இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நன்கு திட்டமிட்டு கணக்கச்சிதமாக, சரியாக, செம்மையாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் என்பதில் மாற்று கருத்தே இல்லைங்க. துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான சிரமங்களும், சிக்கல்களும், பிரச்சனைகளும், சங்கடங்களும், நெருக்கடிகளும், கஷ்ட நஷ்டங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும், வளர்ச்சி வாய்ப்புகளும், நன்மைகளும், பண வரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளி அளவான சந்தேகம் கூட இல்லைங்க. இதனால் வரையில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற முடியும் என்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சநிலைக்கு செல்வதற்கான அதிர்ஷ்ட யோக, ராஜயோகங்கள் நிறைந்து கிடைக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களிலும் இருந்து வெளிவந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும், முன்னேற்றங்களையும் அடைய முடியுங்க. 4ஆம் இடத்தின் அதிபதியான சனி இடத்தில் இருப்பதால் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டில் குடியேற முடியும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான, அபரிவிதமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். சுப விசேஷ நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான சிரமங்களும், சிக்கல்களும், தடைகளும், தாமதங்களும் விலகி உபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சுப விசேஷங்கள் எளிதாக நடந்தேறும். உயர்கல்வி படிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். வெளிநாட்டிற்கு சென்று படிப்பதற்கான யோகங்களும் உண்டு. உடல் ரீதியாக, மன ரீதியாக இருந்து கொண்டிருந்த கஷ்ட நஷ்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து உங்களுக்கு பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். சனி 6ஆம் இடத்தில் பயணிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது கண்டிப்பாக உண்டு. இந்த தருணங்களில் நீங்கள் எதை நோக்கி சென்றாலும் அது வெற்றிகரமாக நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள், கற்பனைகள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட பேரு, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி இது எல்லாம் உச்சநிலைக்கு போகுங்க. நீங்க நினைச்சது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது நிறைவேறுங்க.
துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சனியின் அமைப்பு காரணமாக இதுவரையில் கண்டிராத விதத்தில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீர்கள். சனி 6ஆம் இடத்தை விட்டு விலகி 7ஆம் இடத்திற்குள் நுழைவதற்குள் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பண வரவுகளையும் அள்ளி கொடுக்காமல் செல்ல மாட்டார். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய சிக்கல்கள், சிரமங்கள், பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக தீர்ந்து அற்புதமான அமோகமான வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை பார்க்க முடியும். இந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு. எனவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பண வரவுகளும் கண்டிப்பாகவே உண்டு என்பது தெளிவாகிறது. இந்த தருணங்களில் இதுவரையில் 8ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த குருவால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த எல்லா விதமான தோஷங்களும், காரிய தடை தாமதங்களும் இந்த தருணத்தில் காணாமல் போகும். உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அவமானங்கள், அவப்பெயர்கள், வீண் வழிகள், அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் மறையும். உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கோர்ட்டு கேசு, வம்பு வழக்கு போன்ற நீதிமன்ற வழக்குகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமை அதிகரித்து அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த காலகட்டங்களில் சனிக்கு இடமான 6ஆம் இடத்திலும் குரு அவருக்கு உகந்த இடமான 9ஆம் இடத்திலும் பயணிப்பதன் காரணமாக கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் இணைந்து கிடைக்கிறது என்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும். ராசிக்காரர்களான உங்களுடைய எல்லா விதமான சிக்கல்கள், சிரமங்கள், கஷ்ட நஷ்டங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள் என அனைத்திற்கும் தீர்வு கிடைத்துவிடும். குரு 9இல் இருக்கும்போது கல்யாண பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. அதிகார பதவிகள் கிடைக்கும், உயர் கல்விகளை பயில முடியும். உங்களோட கையில காசு பணம் இருந்துகிட்டே இருக்கும், பணம் சரளமாகும் என்பது மட்டுமில்லாமல் பொருளாதார நிலை உயரும். உங்களுடைய ராசிக்கு 9இல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பான அதிர்ஷ்டகரமான அமைப்பாக கருதப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மன ரீதியாக, உடல் ரீதியாக இருந்து கொண்டிருந்த விதமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைத்து நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களான உங்களை இனி யாராலும் அசைக்க முடியாது. ஏனெனில் மிக முக்கியமான கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது சுபபலத்துடன் பல பொருந்திய அமைப்பில் உங்களுக்கு அற்புதமான அமோகமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார்கள். 2027 ஜூன் மாதம் வரையில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது. குரு 9ஆம் இடத்தில் புதன் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது சிறப்பு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியான குரு 9ஆம் இடத்தில் பயணிக்கும் போது அரசாங்கத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும். ராகு சனி வீட்டிலும், சனி குரு வீட்டிலும், குரு 9ஆம் இடத்திலும் இருப்பதால் உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக உண்டு. 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் உயர்ந்த எண்ணங்கள் உருவாகும், அவை நிறைவேறும். என்றாலும் துலாம் ராசி பெண்கள் கர்ப்ப காலத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். லாபத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். உங்களுடைய பணிகள் அனைத்தும் பணதன வரவுகள் நிறைந்ததாக இருக்கும். கேதுவால் அபரிவிதமான வளர்ச்சிகள் உண்டு. துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 2027 ஜூன் மாதம் வரையில் கண்டிப்பாகவே ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்ட காலங்களாக அமைவதுதான் உண்மை. சனி துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர், ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு முதல் தர யோகாதிபதியும் சனிதாங்க. இப்படிப்பட்ட சனி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தில், அதாவது உத்தியோகத்திற்கு தொழிலுக்கு காரணகர்த்தாவான சனி உத்தியோகஸ்தானமான 6ஆம் இடத்தில் பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிற அமைப்பு தாங்க. சனி சஞ்சரிக்கும் இடம் விருத்தி அடையும், பார்க்கும் இடம் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது என்பது ஜோதிட சாஸ்திர கருத்துங்க. இந்த தருணங்களில் சனி நின்ற இடமான, அதாவது சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற இடமான 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானம் விருத்தி அடைகிறது. 6ஆம் இடத்தின் காலகத்துவங்கள் பலம் பெறுகிறது. அவற்றால் உங்களுக்கு நல்ல பல நன்மைகள் நிறைந்து உண்டு. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிரந்தரமான வருமானங்களை பெறக்கூடிய விதத்தில் நிரந்தரமான உத்தியோகத்தை கண்டிப்பாக பெற முடியும். இதுவரையில் வேலை இல்லாமல் இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நிலையான உத்தியோகம், நிலையான பதவி, உயர்ந்த பதவி, வருமான உயர்வுகள், அதிகாரம் நிறைந்த பதவி, இவைகள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கக்கூடிய எல்லா காலங்களும், எல்லா நாட்களும் அதிர்ஷ்டகரமான நாட்களாகத்தான் அமைந்துள்ளது. 6ஆம் இடம் என்பது கடன், நோய், வழக்கு, பகை போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானம். துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான கடன் தொல்லைகளும், தொந்தரவுகளும் உங்களை விட்டு விலகும். இது மட்டுமில்லாமல் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளே இல்லை. உங்களுடைய மன ரீதியான, உடல் ரீதியான நோய் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து முற்றிலுமாக வெளியில் வர முடியும். உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் மருத்துவ செலவு என்பதே இருக்காது. உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற வழக்குகள் அல்லது ஏதேனும் புதிதாக வழக்குகள் வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடிவுக்கு வரும். எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடன் நீங்கள் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணியில் இருக்கிற தடைகள், தாமதங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைச்சுக்கிறதுக்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் சனி உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. என்ன கேட்டீங்கன்னா, உபசய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையுங்க.
நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் அதுல தோல்வியே இருக்காதுங்க, வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும். ஆமாங்க. இந்த தருணங்களில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய வியாபாரம் மற்றும் தொழில் வாய்ப்புகளையும் உத்தியோக வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியுங்க. சனி 6ல் இருக்கும்போது நீங்கள் ஏதேனும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் துவங்கினால் அதில் அமோகமான அபாரமான முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் கண்டிப்பா கிடைக்குங்க. தொழிலில் வியாபாரத்தில் புதிய முதலீடு நீங்க அதிகமா பண்ணலாங்க, லாபம் அதிகமா கிடைக்குங்க. தொழிலையும் வியாபாரத்திலையும் அபிவிருத்தி அதிகமா இருக்குங்க. சனி 6ல் பயணிக்கும் போது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபாரமான அமோகமான வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிச்சயமா உண்டுங்க. இந்த நேரத்துல அதிகார பதவியெல்லாம் உங்களை தேடி வருங்க. உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை பல்வேறு இடங்களில் பல்வேறு கிளைகளை திறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் லாபங்களை பண வரவுகளை நிறைந்து பெற முடியுங்க. சொந்த தொழில நல்ல பிரகாசிக்கலாங்க. அபாரமான அமோகமான வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்குங்க. ஆக சனி பகவானால் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட ராஜயோக வாழ்க்கை கண்டிப்பா உண்டுங்க. துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதி சனி. உங்களுக்கு சுகாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சனி. உங்களுடைய சுகாதிபதி 6ஆம் இடத்தில் பயணிக்கும் போது சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த தருணத்துல வீடு, நிலம், வீட்டு மன சொத்து, வண்டி வாகனங்கள், பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும்.